கூகுள் மேப்ல இல்லாத ஒரு சின்ன கிராமத்துல இருந்து தஞ்சாவூர் தர்ஷினி அவர்கள் இந்தியன் பாஸ்கெட் பாலுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அப்பா திருநாவுக்கரசு, அம்மா இந்திரா அவர்களோட கண்ணுல இருந்து என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஆனந்த கண்ணீரை வர வச்சே ஆகணும், ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணி. ஏன்னா வறுமையிலே தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சின்ன வயசுல இருந்து. 6th to 12th சேக்லார் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா ஏதாவது ஒரு ஃபீல்ட சூஸ் பண்ணணும்னு தோணுது. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம ஃபேமிலியில ஜாயின் பண்ணலாம், ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் பாஸ்கெட் பால்ன்ற ஒரு டூலை கையில எடுத்துக்கிட்டு ஹிந்துஸ்தான் காலேஜ் ஸ்காலர்ஷிப்ல ஃப்ரீயா படிச்சு பாஸ்கெட் பாலும் விளையாடுறாங்க. ஆனா தர்ஷினி அவர்கள் ஒரு டைமும் மனசு உடைஞ்சு உட்கார்ந்து இருக்காங்க காலேஜ் டைம்ஸ். இதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில அப்டிராக்டல்ஸ் அப்போலாம் அம்மா தைரியமா இருமா, எல்லாமே பெட்டரா தான் நடக்கும்னு மோட்டிவ் பண்ணாலுமே ஹாஸ்டல் கோச்சஸ் சொல்றாங்க நீ கண்டிப்பா ஃபண்டமெண்டல்ஸ் பெஸ்ட் பிராக்டிஸ் எடுக்கணும். கோச்சஸ் சொன்ன வேர்ட்ஸ் லிசன் பண்ண தர்ஷினி அவர்களோட இண்டிவிஜுவல் அண்ட் டீம் பெர்ஃபார்ம் ஆகல. இன் 2019 13th சவுத் ஏசியன் கேம்ஸ் நேபாள்ல நடக்குது. அதுல கோல்டுமே வின் பண்றாங்க. பாஸ்கெட் பாலால சதர்ன் ரயில்வேஸ்ல ஜாப் வாங்கின தர்ஷினி அவர்கள் இப்போ சீனியர் லெவல் குஜராத் பாவ்நகர்ல நடந்த 74th சீனியர் நேஷனல் சாம்பியன் மட்டும் இல்லாம அந்த மேட்ச்ல அதிகமான ஷாட்ஸ் போட்டு மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் ஆகும் மாறி இருக்காங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தஞ்சாவூர்ல தர்ஷினி அவர்களை இன்டர்வியூ எடுத்த அந்த நேரத்துல அப்பா அம்மா கண்ணுல ஆனந்த கண்ணீரை என்னால பார்க்க முடிஞ்சது.